அப்பா கேக் கட் பண்ணும்போது கரண்ட் கட் ஆச்சு தெரியுமா? அந்த டைம்ல ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தது? அது என்னன்னா, என்ன நீ, நான் இவ்ளோ பெரிய விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன், நீங்க பாட்டுக்கு சாதாரணமா இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி நடக்கிறது முதல் தடவைனா கேட்ட அதிர்ச்சி ஆகலாம். இது 2வது தடவை. இதை எப்படி நான் பெருசா எடுத்து ரியாக்ட் பண்றது? என்ன என்ன சொல்றீங்க நீ? ஆமா நட்ராஜ், எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உங்க அண்ணனையும் என்னையும் பால்ல விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. நல்லவேளை நாங்க இந்த பாலை குடிக்கல. என்ன நீ சொல்றீங்க? பால்ல விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்களா? ஆமா நட்ராஜ், என்ன கொல்றது மட்டும் அல்ல, உங்க அண்ணனையும் கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சொல்லுங்க, நீ யார் இதெல்லாம் பண்றாங்க? கல்பனா. கல்பனா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன நீ சொல்றீங்க? கல்பனானி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்க இருங்க, நான் போய் அப்பா அண்ணன் எல்லாத்தையும். நட்ராஜ் இரு, முதல்ல இரு. இதெல்லாம் வீட்ல யாருக்கும் சொல்ல வேண்டாம். என்ன நீங்க கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க, இத போய் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவ பேசிக்காவே நல்லவதான் நட்ராஜ். ஏதோ அவளோட வாழ்க்கை கெட்டதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் என்னமா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனதா நினைச்சிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறேங்கிற கோவத்துல இருக்கா. என்ன பழி வாங்கணும், நானும் உங்க அண்ணனும் நிம்மதியாவே இருக்க கூடாதுங்கிறது தான் அவளோட ஆசை. சுந்தர் கூட அவ சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அவ நார்மல் ஆயிடுவா. இப்போதைக்கு அவளோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நீ, ஆனா இது கல்பனா அண்ணியோட வேலையா மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா நீ, இதுல கல்பனா அண்ணி மட்டும் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பண்ணுவாங்க, குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை பண்ணுவாங்க. ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் அவங்க போக மாட்டாங்க, அது எனக்கு உறுதியா தெரியுது. என்ன சொல்ற நட்ராஜ்? ஆமா நீ, நீங்க சொல்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை கெடுத்தது நீங்க தானே அவங்க நினைக்கிறாங்க, அதெல்லாம் சரிதான். அதுக்காக உங்களை கொலை பண்ற அளவுக்கு போறதுக்குலாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாது, அதுதான் உண்மை. அவங்களுக்கு மட்டும் இதுல சம்பந்தம் இல்லை நீ, இதுக்கு பின்னால வேற யாரோ பெரிய ஆளுங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஆனா இன்னார் தான் இதை பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஷோ, தயவு செஞ்சு கோவப்படாத நட்ராஜ். இந்த விஷயத்தை எடுத்தும் கவுத்தோம்னா பண்ண முடியாது, பொறுமையா தான் கண்டுபிடிக்கணும். இது பாரு, அது வரைக்கும் இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். இதனால எல்லாரோட நிம்மதியும் பாதிக்கும், புரிஞ்சுதா? எதை பத்தி யோசிக்காம போய் தூங்க. அண்ணி நீங்க பார்த்துக்கணும், போய் தூங்க. சொல்லுதா? அப்பா, எல்லாமே போச்சுப்பா. என்னதான் சொல்ற? ஐயோ, நாம பிளான் பண்ண விஷயத்த வேதவள்ளி கிட்ட நட்ராஜ் சொல்லிட்டான்ப்பா. என்னதான் சொல்ற? அதுக்கு அவ என்ன சொன்னா?
இந்த மாதிரி விஷயம் 2வது தடவை நடக்குதாம். அவளோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால்ல விஷம் கலந்து கொடுத்தது வரைக்கும் அவ சொல்லிட்டா. ஆனா அவ அந்த வேலையெல்லாம் கல்பனா தான் பண்றான்னு நட்ராஜ் கிட்ட சொன்னான். ஆனா நட்ராஜ் என்னடானா அது கல்பனா இல்ல, அவங்க பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அவங்கள நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான்ப்பா. எனக்கு என்னமோ அவன் கண்டுபிடிச்சிருவான்னு தோணுதுப்பா. ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ பயப்படாதா, அப்படி எதுவும் நடக்காது. ஐயோ இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான். என்ன ஆமாப்பா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? சரிப்பா, நான் காலையில பேசட்டுமா? நீங்க தூங்குங்க. சரிப்பா. குட் நைட் பா, பாய். இதெல்லாம் யார் பண்றாங்க? கல்பனா தனியா இதெல்லாம் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ பின்னாடி வேற யாரும் இருக்காங்கன்னு நட்ராஜ் சொல்றான். யாரா இருக்கும்? அவங்களுக்கு இதனால என்ன லாபம்? வேதாஜி, வேதாஜி நான் யோசிக்கிறீங்க? யோசிக்கலாம் இல்லையே. இல்லையே, பார்த்தாலே தெரியுதே ஏதோ டீப்பா திங்க் பண்ணுறீங்க. வாட் மேட்ரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஆர்டர் எப்படியாவது கிடைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்டர்? நாகராஜா, ஆர்டர் பத்தி பேசும்போது மட்டும் உசாரா பேசி, நீ பாட்டு துடுகா வாயை விட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவா பேசுற பேர் வாங்கிடுவே. சட் அப் யுவர் மவுத். ஆர்டர் ஆர்டர் தானேங்க, கவலைப்படாதீங்க. அந்த ஆர்டரை நம்ம செமையா பண்றோம். ஹலோ, நீங்க ஒன்னா பாருங்க, இந்த ஆர்டர் எடுத்து நாம தான் அப்படி கழுக போறோம். அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். என்னங்க
வேண்டாம். ஃபேன் எப்படிங்க திடீர்னு கீழே உண்டுது? ஏன் அழுவுறீங்க? என்னங்க இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். ஏன் அழாதீங்க? ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா? ஐயோ எனக்கு ஒன்னும் ஆளுங்க பாருங்க, நல்லாதாங்க இருக்குறேன். நீங்க அழாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயம். இந்த ஃபேன் போல்ட்டு, இந்த போல்ட்டு கைண்டு இருக்குங்க. நீங்கள் அழாதீங்க, அழுதா பேஜார் இருக்குது. கண்ணை தொடங்க. ஏங்க இந்த பாருங்க. ஏங்க என்னங்க நீங்கள்? ஐயோ ஏங்க ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, நான் நல்லா இருக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் அழுதா எனக்கு ஒரு மாதிரி இதுங்க. நீங்கள் அழாதீங்க, கண்ணை தொடங்க. நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி இதுங்க. நீங்கள் ஒன்றும் நீங்கள் பாருங்க, நீங்கள் அப்படியே இருங்க. நான் போய் இந்த இது எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? அழுவாதீங்க. ஏங்க வந்துடுறேங்க. இதுல கல்பனா நீ மட்டும் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அவனுக்கு ஒரு பெரிய கண்டா இருக்கு தாயி. வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன வேணும்? சாமி, அவருக்கு ஒரு கண்டம் இருக்கு. அது அவர் தாண்டிட்டா எல்லாம் சரியாயிடும் சொன்னீங்களே சாமி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே தொடர்ந்து தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சாமி, இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது சாமி? அதை தடுக்க உன்னால முடியாது. அது உன்னோட விதி. சாமி, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த கண்டத்தை தடுக்க முடியலனாலும் அதோட வீரியத்தை குறைக்க ஏதாச்சும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல, அதை சொல்லுங்க சாமி. உங்களை நம்பிதான் சாமி வந்திருக்கு. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. சொல்லுங்க சாமி. சரி, இன்னையிலிருந்து வர்ற பௌர்ணமி வரைக்கும் தினமும் 2 வேளை குடிச்சிட்டு சுவாமி முன்னாடி மிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 தடவை சொல்லி சாமி கும்பிடணும். பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. ராத்திரி 1 வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அங்க பிரதட்சணம் பண்ணி கோயில்ல விளக்கு போடு. சரியா? வர்ற பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கான தைரியமும் பலமும் தானா வரும். என்ன? தைரியமா போயிட்டு வா.
ஃபங்க்ஷன்ல எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னாருல்ல, போய் என்ன வேணும்னு சொல்லுவோம். தலைவர் செம்ம லவ் மூட்ல இருக்காரு. டிவில மட்டும் ஒரே லவ் பாட்டா கேட்க வேண்டியது. இவ்ளோ அழகா ஒரு பொண்டாட்டி இருக்காளே, அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணுவோன்னு தோணுதா பாரு. வந்தது கூட தெரியாம டிவி பார்த்துட்டு இருக்காரு. சரியான டியூப் லைட். என்னங்க? என்ன? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சரி. பொண்ணுங்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா 1000 அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். இது கூட இவருக்கு தெரியலையே. என்னங்க? சொல்லு. டிவில எப்ப பாரு பாட்டு பார்த்துட்டே இருக்கீங்களே, போர் அடிக்கல? அடிக்கல. ஏய், எதுக்கு இப்ப நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா மேட்டர் என்னன்னு சொல்லு. என்னங்க? என்ன? இல்ல, மாமாவோட ஃபங்க்ஷன்ல நான் எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா என் கூட சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நானும் எந்த பிரச்சனையும் பண்ணாம எவ்வளவு சமத்தா இருந்தேன். நீங்க கூட என்ன பாராட்டினீங்களே. இனிமேலாச்சும் என் கூட பாசமா இருப்பீங்களா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? கல்பனா, பேசியே அவரை மடக்கிட்டியே. போடி, உன்னை அடிச்சு காலே இல்ல. ஏய், ஒன்னதாண்டி கேக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போறீங்களா? சரி, நீயே சொல்லு எங்க போலான்னு. சினிமாவுக்கு? சரி, என்ன படத்துக்கு போலாம்? நான் என்ன படத்தையா பார்க்க போறேன்? நம்மள தானே பார்க்க போறேன். எந்த படமா இருந்தா என்ன? என்ன படத்துக்கு போலாம்? ரஜினி படத்துக்கு. ரஜினி படமா? எந்திரன் 2. ஏய், அந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகல. ஆகலையா? ஆகல. சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது படத்துக்கு போலாம். சரி, ஒரு நிமிஷம் இரு. என்ன படம் ஓடுதுன்னு பாக்குறேன். சத்யம் தியேட்டர்ல மேட்னி ஷோக்கு 2 டிக்கெட், பாகுபலி 2. நீங்க ரிசர்வ் பண்ணி வைங்க, நான் வந்து டிக்கெட் வாங்கிக்கிறேன். சரி, என்ன ஓகேவா? சரி, நீ சீக்கிரம் கிளம்பு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இன்னைக்கு ஏமி ஸ்பெஷலு? எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓகே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? திண்ணையில கிடந்தவனுக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் நடந்த மாதிரி இப்படி திடீர்னு படத்துக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ஐயோ, எனக்கு கையும் காலும் ஓடலையே. நான் இப்ப என்ன பண்றது? இது யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே. யார்கிட்ட சொல்லலாம்? இது யார்கிட்டயாவது சொல்லணுமே. இவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன சாப்பிடுங்க? இட்லி, தோசை? தம்பி, அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அது வந்து நானும் அவரும் வெளியில போக போறோம். அதுவும் சினிமாவுக்கு. செம்ம பின்றீங்க போ. அண்ணே, ஆல் தி பெஸ்ட் டே. கழுகுங்க கழுகுங்க கழுகுங்க. Thank you. அடுத்தது, ஐயோ அனிதா, நீ இங்க இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
என்ன கல்பனாக்கா இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயோ நான் அதை எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? வாய் திறந்து சொல்லுங்க. நானும் அவரும் சினிமாவுக்கு போறோம். அடச்சி, இதுக்கா இப்படி லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடிப்பாவி, இதுக்கே இப்படி சந்தோஷப்படுறியே. அடுத்தது ஐயோ இவர்கிட்ட சொல்ல வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அவரே வந்து சொல்லட்டும். ஐயோ யார்கிட்டயாவது சொல்லியாகணுமே, யார்கிட்ட சொல்றது? அத்தை அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நானும் அவரும் சினிமாவுக்கு போறோம். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நல்லபடியா போயிட்டு வரணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ தம்பி 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 போயிடாத. என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஆமா. நானும் அவரும் முத தடவையா சினிமாக்கு போறோம். ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம். நீ ஆல் தி பெஸ்ட். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்தது யார்கிட்ட சொல்றது? எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. ஏய் ரெடி ஆயிட்டியா? போலாமா? வா. அப்பா தெரியும்டா, 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போறீங்க, அவ்வளவுதானே? போங்க, ஜாலியா போயிட்டு வாங்க. அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லவே இல்லையே. அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க, முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மேட்ரு தெரியும். நான் தாங்க சொன்னேன். இவளை வச்சுக்கிட்டு ஒரு படத்துக்கு கூட போக முடியாது. ஆமாடா, அவ சொன்னா நானும் கேட்டேன். போங்க போங்க, ஜாலியா போயிட்டு வாங்க, போங்க. வரேன்ப்பா. என்சாய். சரி, தேங்க்ஸ்டா.